ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிட துறையில் மற்றும் ஒரு பதிவு. இது கலப்பு திருமணம். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவல். பொதுவாகவே முரண்பாடான திருமணம் என்பது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது, லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நின்ற வீட்டுக்குரிய கிரகம், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரம் பெற்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை வைத்து ஒரு ஜாதகத்தை முடிவு செய்கிறோம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் இயல்பு நிலையை விட்டு மாறி பாவக்கிரகங்களுடைய தொடர்போ பாவக்கிரகங்களுடைய சேர்க்கையோ இருக்கும் பட்சத்தில் தண்டை வழி வம்சாவளி பாரம்பரியத்தை விட்டு விலகுகிறார்கள். 5, 9க்குரியவர்கள் நீச்சம் பெற்று கெட்டு போய் 5, 9க்கு ராகு கேதுனுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது, ராகு இருக்கும்போது மதம் மாறுகிறார்கள், கேது சம்பந்தப்படும் போது மதம் மாறுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த ராகு கேது நீர் வீட்டில் இருக்கும்போது சுலபமாக மதம் மாறிவிடுகிறார்கள், காற்று வீட்டில் இருக்கும்போது சுலபமாக மதம் மாறிவிடுகிறார்கள். ஆனால் நில வீட்டில் இருக்கும்போது இனம் மாறுகிறார்களே ஒழிய மதம் மாறுவதில்லை என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காதல் திருமணம் செய்த ஒரு ஜாதகம் இன்று. இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட இன்று 58 வயதாகிறது. 1970ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பிறந்தது. மாலை 6 மணிக்கு பிறந்தது. கடக லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் புதன் வக்ரம், 7வது இடத்தில் சூரியனும் சுக்கிரனும், 8வது இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் சந்திரன். லக்கணம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் 2.25 பாகையில் நிற்கிறது. சூரியன் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் 4.41 பாகையில் இருக்கிறது. இது சூரியன் சுயசாரம் பெற்றிருக்கிறார். அடுத்து சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 20.41 பாகை பெற்றிருக்கிறது. இதுவும் சுயசாரத்தில் இருக்கிறது. அடுத்து செவ்வாய் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலிருந்து 1.57 பாகை பெற்றிருக்கிறது. இது குருவனுடைய சாரத்தில் இருக்கிறது, அதாவது 6க்குரியவனுடைய சாரத்தில் இருக்கிறது. புதன் வக்ரகதியில் இருக்கிறது. மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. 23.20 பாகையை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த புதன் தான் அதிக பாகை பெற்றிருக்கிறது. இந்த அதிக பாகையை பெற்ற புதன் விபரீத காதலை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது குரு. சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. 11.2 பாகையை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறது, அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 3.10 பாகையை பெற்றிருக்கிறது. சனி அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது, 8.55 பாகையில் இருக்கிறது. ராகு பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் 21.2 பாகையில் இருக்கிறது. கேது பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 21.2 பாகையில் இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே,
நீச்சம் பெற்ற 7க்குரியவன் நீச்சம் பெற்று தனது ஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது 10ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அந்த மகரத்தில் சனியும் சூரியனும் சுக்கிரனும். இந்த சூரியன் லக்னத்துக்கு 2க்குரிய மாரகாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மாரகாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை என்பது சற்று ஏற்ற இறக்கத்தோடு அல்லது பாதகமாக அமைந்து விடுகிறது, அல்லது திருப்தியான தாம்பத்திய உறவுகளை தருவதில்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, பலமான நாகதோஷமும் கூட. இது காற்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்று பார்க்கும் பொழுது இவர் வாழ்நாள் முழுவதுமே அந்த பெண்ணோடு வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழலை கொண்டு பண்ணி தந்திருக்கிறது. அதே சமயத்தில் 7, 8க்குரிய கிரகம் நீச்சம் பெற்று கெட்டு போயிருக்கிறது. ஆக லக்னத்துக்கு 5க்குரியவன் 9ஆம் இடத்திலிருந்து, அதாவது செவ்வாய் மீனத்திலிருந்து, மீனத்துக்கு இருபுறமும் பாவக்கிரகங்களுடைய பார்வை சந்திப்பு, அதாவது பாவகர்த்தாரி யோகத்தில் இருக்கிறது. ஆக 5ஆம் இடத்துக்குரிய பாரம்பரியம் முடிந்துவிட்டது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துக்குரிய குரு அவனுடைய ஸ்தானத்துக்கு 8இல், அதாவது கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் பகை கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்து கேதுவனுடைய தொடர்பை பெற்றிருக்கிறார். அதாவது குருவுக்கு 11ஆம் இடத்தில் கேது. ஆக கடக லக்கணாதிபதி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார். புதனுக்கு அடுத்த பாகையில் 20 டிகிரி பாகையை பெற்றிருக்கிறார். ஆக சந்திரன் மாதுரு காரகனான சந்திரன் மாதுரு ஸ்தானமான 4ஆம் இல்லத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது, சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது. இதுதான் இங்கு பலமான பாதகம். ஆக சுக்கிரன் வீட்டில் நின்று சுக்கிரன் லக்கணத்துக்கு 2க்குரிய சூரியனோடு சேர்ந்து 7இல் இருக்கிறது. அதே சமயத்தில் இதில் ஒரு தகவல் என்னவென்றால், சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒருவருக்கொருவர் நில வீட்டில் திரிகோண வீட்டில் இருக்கிறார்கள். இவர்களுடைய கற்பனை வினோதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தன்னை விட வேற்று இனத்திலிருந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழலை கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் பாபக்கிரகம், 7ஆம் இடத்திற்கு அடுத்த வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் புதன் வக்ரம். இந்த புதன் இந்த லக்னத்திற்கு விரையாதிபதி மற்றும் 3க்குரிய அதிபதி. ஆக 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துக்குரியவனும் 7ஆம் இடத்திற்கு 6க்குரியவனுமான இந்த புதன் வினோதமான குணத்தை தந்து இயல்பு நிலையை விட்டு மாற்று இனத்திலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது. இங்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது சால சிறப்பு என்று பார்த்தாலும் 5ஆம் இடத்துக்கும் குருவனுடைய பார்வையில்லை, 5ஆம் இடத்துக்காரனுக்கும் குருவனுடைய பார்வையில்லை, லக்னத்துக்கும் குருவனுடைய பார்வையில்லை, லக்னாதிபதிக்கும் குருவனுடைய பார்வையில்லை. ஆக இதுவரை இவருக்கு புத்திரபாக்கியம் இல்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகர்த்தார் யோகத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 6, 8, 12இல் மறைந்திருந்தாலும் பாரம்பரியம் தொலைந்து விடுகிறது. அதே சமயத்தில் நல்ல குழந்தைகள் பிறப்பதில்லை. ஒரு சில ஜாதகத்தில் குழந்தைகளே பிறப்பதில்லை. ஒரு சில ஜாதகத்தில் 5க்குரியவன் கெட்டுப்போய் இருக்கும் பட்சத்தில் அவனுடைய ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் கூட இந்த புதன் செவ்வாய் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதாவது 6க்குரியவனுடைய பார்வையை பெற்றிருந்த சாரத்தை பெற்றிருந்தனால் இவருக்கு குழந்தைகள் கர்ப்பமே இல்லை என்பதுதான் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு தகவல் என்னவென்றால், இவர் தன்னுடைய இனம் இல்லாத மாற்று இனத்திலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 7ஆவது இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருந்து அவனுக்கு திரிகோணத்தில் சந்திரன், அவனுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், அவனுக்கு 10ஆம் இடத்தில் குரு. ஆக பூர்வ ஜென்ம கர்மா பழி வாங்கிவிட்டது. அதாவது இவர் தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணாக இருந்தும் வேறு இனத்திலிருந்து வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இந்த வாழ்க்கை பலமான பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இது கூடுதல் தகவல். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஜாதகங்களும்
ஒருவரை காயப்படுத்தவோ அல்லது சங்கடப்படுத்தவோ இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது நவகிரகங்களுடைய செயல்பாடுகளும் அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய செயல்களும் அதனுடைய நிகழ்வுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை தேடி பார்த்த பொழுது அது வினோதமான வித்தியாசமான இயல்புக்கு மாறான நடவடிக்கைகள், உறவுகள், செல்வங்கள், செல்வாக்குகள் மற்றும் போக்குவரத்து எல்லாவற்றையும் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் இது இயல்புக்கு மாறாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த இயல்புக்கு மாறான காட்டிக் கொண்டிருந்த எம் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அல்லது உங்கள் உறவுகளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்றால் அது பாதிப்பை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்திற்கு 6, 8, 12க்குரியவர்கள் சம்பந்தப்படும் பொழுது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்பதையும் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட தகவல்களை இந்த மாதிரி ஜாதகங்கள் நமக்கு உணர்த்துகிறது என்பதுதான் கூடுதல் தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791399649 மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாதாமே.